Welcome to TAF Eyes. This is Rahul from Tanjore branch. இன்னைக்கு வைகை எக்ஸ்பிரஸோட டெஸ்ட் நம்பர் 40 ஓட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? First question. In badminton, the length and width of doubles the court shall be அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேட்மிண்டனில் இரட்டையர் மைதானத்தின் நீளம் மற்றும் அகலம் ஆக டேஷ் ஆக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஜிஎஸ் கொஸ்டின், இது டைரக்ட் கொஸ்டின் தான். சரிங்களா? இது வந்து 13.4 மீட்டர் இன்ட்டு 6.10 மீட்டர் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் இருக்கும். சரிங்களா? இது எப்படின்னா இது ஸ்போர்ட்ஸ் அண்ட் தீம்ஸில் வரும். ஒவ்வொரு இப்போ செஸ் இருக்குன்னா செஸ்ஸில் வந்து கேம்பைட்ஸ், அப்புறம் வந்து கேஸ்டில், அந்த மாதிரி ஒரு தீம்ஸ் இருக்குது. ஸோ அதில் உள்ள என்ன இப்போ வந்து விக்கெட்டு அப்படின்னு கிரிக்கெட்டில் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அசோசியேட்டட் வித் அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி கொஷின். ஸோ இது வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எதிர்பார்க்கப்படலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாம்பே தான். 13.4 மீட்டர் இன்ட்டு 6.10 மீட்டர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The value of 16 into 9 divided by 4 of 2 divided by 3 into 9 minus 6 minus 2 into 3 divided by 4 of 1 by 2 அப்படி சொல்லியிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் தான். சால்வ் பண்ணிடலாமா? இப்போ டேரெக்டாக 8 மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ 16 அப்போ என்ன வரும்? 16 இன்ட்டு 9 டிவைடட் பை 8. இது கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 2. அப்போ 9 9 18. மேலே வந்து நியூமரேட்டரில் என்ன வரும்? 18 வரும். இப்போ டினாமினேட்டரில் சால்வ் பண்ணலாமா? இப்போ கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? இங்கே வந்து 2 தான் வரும். சரிங்களா? அப்போ 3/2 இன்ட்டு 2 எவ்வளோ வருது? இந்த 2 வந்து 2 கேன்சலாக -3 இருக்குது. அப்போது இங்கே வாங்க, 3 இங்கே இருக்குமா? 9 - 6 எவ்வளோ? 3. அப்போ 3 இன்ட்டு 3 எவ்வளோ? மல்டிப்ளை தானே பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ 3 3 9, அப்புறம் தான் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? சப்ட்ராக்ட் பண்ணும்போது அப்போ வந்து எவ்வளோ வருது? 6. அப்போ கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது? 3. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A pipe can fill a tank 6.5 hours and B pipe can fill in 13 hours. Find the total time taken the fill a tank B open every 3rd hours. A will open the whole time அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது ஏ வந்து என்னது 6.5, பி வந்து 13ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த டோட்டல் டைம் டேக்கன்னு கேட்குறாங்க. டேங்க் பைப் பி ஓப்பன் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள இதுக்கு 2 ரேஷியோ எடுத்தால் அவ்வளோ வரும். இங்கே 13, இங்கே ஒரு 13, இங்கே 2 இருக்கும். அப்போ ஏயோட எஃபிஷியன்சி வந்து 2, பியோட எஃபிஷியன்சி வந்து 1. சரியா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா find the to fill a tank B opens every 3rd hours, A opened for whole time. அப்போ A opened for whole timeனா A 2, இது 2னா இது இந்த 3வது மணி நேரத்தில் தான் இவன் யார் பண்ணுவான்? 3 மணி சேர்ந்து பண்ணுவானா? அப்போ வந்து இவனோட இது வந்து 3 B. அப்போது A இது B. சரியா? இப்போ வந்து இது வந்து ஹவர்ஸில் 1 ஹவர், 2 ஹவர், 3 ஹவர். 4வது ஹவர் பாருங்கள், மறுபடியும் 2, திரும்ப 2, 3 வரும். 5 6. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4 7 4 7 எத்தனை வருது? 4 4 8 9 10 11 12 13 14 வருது. இப்போ நமக்கு என்ன தேவை? அவங்க வந்து நம்மளுடைய டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 13. இப்போ 13க்குள்ளே தான் நம்ம கணக்கு பண்ணோம். நீங்கள் ஆட் பண்ணால் 14 வருது. ஸோ இதை எடுத்துடணும். இப்போ 5 ஹவர்ஸில் வந்து எவ்வளோ வருதுன்னா 5 ஹவர்ஸில் எவ்வளோ வருதுன்னா 8 9 10 11. சரிங்களா? அப்போ 11 வருது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எவ்ரி 3rd hours A ஓப்பன் ஃபார் ஹோல் டைம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைண்ட் த டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு கேட்கக்குள்ள இப்போ இதை எப்படி எழுதலான்னா, இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது எவ்வளோனா இது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? இங்கே 2 இருக்குது. அப்போது 2 இருக்கக்குள்ள இப்போ அடுத்த 3rd ஹவருக்கு தானே பண்ண போகிறான். அப்போ 2னா ஏவோட ஒர்க்கு 3னா பியோடது 3னா ஏவோடது 2ஆக தானே இருக்கும். அப்போ 5 இங்கே 5 ஹவர்ஸ் 1 2 3 4 5. அப்போ 5 மணி நேரம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. 5 மணி நேரம் ப்ளஸ் 2/3 தான் ஆன்சர் கரெக்டு. இப்போ 2/5 ப்ளஸ் 2/3 ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். 6.66 இருக்குது. அப்போது இதோட ஃப்ராக்ஷனை வந்து வெளில பாயிண்டில் எழுதுனா எப்படி எழுதலாம்? 0.66ன்னு எழுதலாமா? அப்போ 5 + 0.66. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Length, width, height of the rectangular solid ratio 3:2:1. The volume of the box is 48 cm3. Total surface area of the box அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ total surface ஏரியானா என்னது? 2 × LB + BH + HL. இதான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ LBH மட்டும் கண்டுபிடிக்கணுமா? அப்போது L × B × H = எவ்வளோ? 48 cm3. இது நம்ம என்ன பண்ணலாம்? A கியூப்னு வச்சுக்கலாமா? 3A 2A 1Aன்னு வச்சிடலாமா? அப்போ வந்து 3A 2A மல்டிப்ளைல இன்ட்டு 1A
இஸ் ஈக்குவல் டு 48 சென்டிமீட்டர் கியூப். அப்போ 3 2s are 6னா 6a கியூபு இஸ் ஈக்குவல் டு 48 சென்டிமீட்டர். இது அடித்தா எவ்வளோ வருது 8ன்னு வருது. அப்போது 8னா 6 8 தானே 48. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கியூப்லேருந்து வெளில எடுத்தால் 2. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2னா இப்போ என்ன பண்ணணும், இப்போ எல்லாத்துலேயுமே வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 3 2 3x 3a 2a a. அப்போ இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், ஏக்கு பதிலாக 2. அப்போ வந்து 6, இங்கே வந்து எவ்வளோ 4, இங்கே வந்து எவ்வளோவா இருக்கும், இங்கே வந்து 2ஆக இருக்கும். சரியா? இப்போது அடுத்து என்ன பண்ணும், இது எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுமா, இது எல், இது பி, இது ஹச். இது எல்லாத்தையும் எல்லும் பியும் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 6 12 12 24 ப்ளஸ் 4 2 8 ப்ளஸ் 6 6 12. சரியா? இப்போ ஆட் பண்ண எவ்வளோ வருது, இங்கே ஒரு 12, இங்கே ஒரு 8, 10 14 4 44 இன்ட்டு 2 எவ்வளோ வருது 88 சென்டிமீட்டர் வருது. ஸோ 88 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The right angle triangle angle PQR tan Q 5/12, then what is the value of cos theta அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. இது பித்தாகரஸ் தேரமில் போடுவோமா, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக். சரியா? ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக். இப்போ வந்து சைனுக்கு என்ன பண்ணுவோம், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். அதே காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியஸ். அப்போ tan இஸ் ஈக்குவல் டு என்னதான் இருக்கும், tan இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடாக இருக்கும். சரியா? இப்போது என்ன கேட்குறாங்க, tan என்ன சொல்லிட்டாங்க, அப்போது tan வந்து ஹைட்டு தான் என்னது, இங்கே 5, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்போசிட்ஸ் வந்து 5ஆக இருந்தால் இங்கே வந்து கீழே வந்து என்ன அட்ஜசன்ட் சைடு 12ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறது, காஸ் தீட்டா கேட்குறாங்க. அப்போ காசோட வேல்யூ என்னது, அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியஸ். இப்போது 5 12 தெரிஞ்சிருச்சு. இப்போது திரும்ப நம்ம இங்கே போட்டால் தான் இங்கே என்ன வரும், ஆப்வியஸாக 13. நம்ம பல தடவை சால்வ் பண்ணிட்டோம் அந்த டெஸ்ட்டில், வைகை டெஸ்ட்டில் ட்ரிப்ளெட்ஸ். இது வந்து பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்ஸோட வேல்யூ. இப்போ 5 12ன்னு வந்துச்சுன்னா இங்கே ஆப்வியஸாக என்ன வரும், 13 தான் வரும். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, காஸ் தீட்டா. காஸ் தீட்டா என்னது, அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போடெனியஸ். இதுதான் அட்ஜசன்ட்டு, கீழே ஹைப்போடெனியஸ். சரியா? அப்போ 12/13. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. Okay, next question. Under a discount scheme, after allowing a discount 20%, then still gain 110% if the market price, what is the percentage more than the cost price அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கா, டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, கெயின் 110, ஆனால் டிஸ்கவுண்ட் எவ்வளோ வந்திருக்கு 80. சரிங்களா? இப்போது டிஸ்கவுண்ட் 80னா இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் த காஸ்ட், the market price is what is the percent more than the cost price. அப்போ more than the cost priceனா முதல்ல டிஃப்ரென்ஸ் எடுங்க, எவ்வளோ வருது 3 வருதா, டிவைடட் பை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, the market price what is the percent more than. இப்போ more than cost priceனா பைக்கு கீழே என்ன போடணும், காஸ்ட் ப்ரைஸை தான் போடணும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன 8 இன்ட்டு 100. சரிங்களா? இதில் 1/4 எவ்வளோ 2, இதில் 1/4 எவ்வளோ 25. மல்டிப்ளை பண்ணால் 75/2 எவ்வளோ வருது, கேன்சல் பண்ணால் 37.5. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A dealer professes to sell his good at a loss 16%, but weighs 750 gram in a place of a kg weight. Find his total profit percentage அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 100ல் லாஸ் ஆகுது என்னதுன்னா, ஒரு கிலோ வாங்குறாங்கன்னா அதில் லாஸே எவ்வளோ வருது, இப்போ 1 kgனா 1 kgயில் 16% லாஸு. இப்போ வந்து 16% லாஸ்னா எவ்வளோ வருது, 160 ரூபா லாஸ் ஆகுது. அப்போ 160 ரூபா 1000ல் 160 ரூபா போச்சுன்னா எவ்வளோ வருது, 840. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, the weight 750 gram, the place, the weight of, find the total profit percentage. அப்போ லாப சதவீதம் தான் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இப்போ டிஃப்ரென்ஸ் எடுக்கக்குள்ள 750யா 750 இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. அப்போ 750 ரூபான்னு வைக்கக்குள்ள, சாரி 750 கிராம்லேருந்து 840 கிராமுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எடுங்க பார்ப்போம். இங்கே ஒரு 50 90 divided by 750 into 100.
இதை கேன்சல் பண்ணால் இதில் 1 3 எவ்வளோ 3, இதில் 1 3 எவ்வளோ 25, இங்கே 25 அடித்தா எவ்வளோ வரும், இங்கே 100ல் 4, அப்போ 4 × 3 எவ்வளோ 12. ஸோ 12% என்னது இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் இருக்குது. Okay, next question. Thus find the remainder when the smallest 6-digit number divisible by 12, 15 and 25 is divided by 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து 1 லட்சம் தானே ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர், 1 2 3 4 5 6. ஸோ ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர். இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து ரிமைண்டர் எதுக்கு, அதுக்கப்புறம் வந்து 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ முதல்ல 12, 15, 25. இதுக்கு முதல்ல எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வருது? முதல்ல நான் 5ஆல் பண்ணலாமா? 12 3 5. திரும்ப 3ஆல் பண்ணலாமா? 4 1 5. சரியா? இப்போ 4 5 are 20, 20 × 6 எவ்வளோ, சாரி 20 × 3 எவ்வளோ 60, 60 × 5 எவ்வளோ 300. அப்போது 300ன்னு சொல்கிறாங்க. சரியா? எல்சிஎம் எடுக்கக்குள்ள 300. இப்போ 1000 டிவைடட் பை 300ஆல் கேன்சல் பண்ணால் ரிமைனிங் உள்ள வேல்யூ என்னவா, ரிமைண்டர் என்னவா இருக்கும்? இதில் 3 3 இருக்குது. மறுபடியும் இங்கே பண்ணால் எத்தனை 3 3 இருக்குது, இங்கேயும் பண்ணால் 3 3 இருக்குது. ரிமைண்டர் என்ன போடணும்? இங்கே 2 போடணும். அப்போ 2 போட்டால் தானே கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும். இங்கே 2ன்னு வந்தால் தானே கம்ப்ளீட்டாக 4 3s are 12 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். அப்போ 100 200. இப்போ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 9ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டரை என்ன ஆகும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ 9ஆல் பண்ணும்போது எத்தனை வரும்? ஒரு 9 இருக்குது. திரும்ப எத்தனை வரும்? சம் ஆஃப் தி டிஜிட் ஆட் பண்ணால். சரிங்களா? இங்கே எத்தனை இருக்கும்? ஒரு 9 தான் இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது? ஒரு 9 இருக்குது. பேலன்ஸ் 3. இங்கே ஒரு 3 9 இருக்குது. இங்கே ஒரு 3 9 இருக்குது. மறுபடியும் இங்கே ஒரு 3 9. ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது? 3 வருது. ஸோ ரிமைண்டர் என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 9th கொஸ்டின் டேட்டா மிஸ்டேக்காக இருக்குது. சாரி, இந்த கொஸ்டின் வந்து தப்பு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். If the number 715*42324 is completely divisible by 3, find the largest whole number in the place of ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார் வர வேண்டியது லார்ஜஸ்ட் ஹோல் நம்பர் வரணுங்கிறாங்க. அப்போ என்ன இருக்கும், ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரில் 3ஆல் டிவைட் ஆகிற நம்பராக இருக்கணும். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம் ஆஃப் த டிஜிட் ஆட் பண்ணாதானே இதோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னது, 3ஆல் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும்னா சம் ஆஃப் த டிஜிட் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம ஸ்ட்ரைட்டாகவே 3 3 கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ இங்கே ஒரு 3 கேன்சல் ஆகுது. அப்போ 4 5 6 இதுவும் கேன்சல் ஆகிடுது. இங்கே ஒரு 4 5 6 இருக்குது. இங்கே ஒரு 6 இருக்குது. இங்கே ஒரு 6 இருக்குது. அப்போ ரிமைனிங் 1 இருக்குது. அப்போ 1ஓட என்ன கூட்டினா எனக்கு 3 வரும்? 2 கூட்டலாம். சரியா? 2 கூட்டினாலும் எனக்கு 3 கிடைக்கும். சரியா? அவங்க என்ன சொல்லுவாங்க, லார்ஜஸ்ட் ஹோல் நம்பர். இன்னும் பாசிபிள் வேல்யூ என்ன இருக்குது, 1 + 5 ஆட் பண்ணால் எனக்கு 6 கிடைக்கும். இந்த 6ங்கிற வேல்யூ 3ஆல் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும். சரியா? அப்புறம் இன்னும் என்ன போடலாம், 1 + 8 8 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, எனக்கு 9 கிடைக்குது. இதுவும் கம்ப்ளீட்டாக 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர் தான். அப்போது 8ங்கிறது தான் லார்ஜஸ்ட் ஹோல் நம்பர். என்னன்னு கேட்க, சிங்கிள் டிஜிட் தான் இங்கே சப்ஸ்டிட் ஆகும். அப்போ 2 5 8 இது 3 தான் பாசிபிள் வேல்யூ. இதில் எது லார்ஜஸ்ட்டு? 8 தான் லார்ஜஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. A 1 kilometer race, A beats B by 40 seconds and B beats C by 10 seconds. If A beats C by 150 meter, find the A will take to complete the 1 kilometer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 கிலோமீட்டர் பந்தயத்தில் A ஆனது B ஐ விட 40 வினாடிகளில் முந்தி செல்கிறது மற்றும் B ஆனது C ஐ விட 10 வினாடிகளில் முந்தி செல்கிறது. A ஆனது C ஐ 150 மீட்டர் முந்தி சென்றால் 1 கிலோமீட்டரை கடந்து முடிப்பதற்கு A எடுத்துக்கொள்ளும் நேரத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சால்வ் பண்ணலாமா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A பீட்ஸ் B by 40 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போது B வந்து A பீட்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, A பீட்ஸ் B by 40 செகண்ட்ஸ். அப்போ A வந்து 40 செகண்ட்ஸில் வந்து B விட முன்னாடி போகிறான் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி, ஏவை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், B வந்து என்னவாக இருக்கலாம், B தான் முன்னாடி போகிறான். ஸோ சாரி, A தான் முன்னாடி போகிறான். அப்போ வந்து A வந்து என்னது எக்ஸ் ப்ளஸ் எவ்வளோ வரலாம், எக்ஸ் ப்ளஸ் 40ன்னு வச்சுக்கலாமா? இப்போது சிங்கிறவன் என்ன பண்ணுறான், B பீட் C by 10 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பியை விட வந்து 10 செகண்ட்ஸ் வந்து முன்னாடி போகிறான். அப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் B வந்து எக்ஸ் ப்ளஸ் 40னா இது ஒரு 10 ஆட் பண்ணால் எவ்வளோ வருதும், இவன் வந்து எவ்வளோ வருது, C வந்து எக்ஸ் ப்ளஸ்
50 அப்படின்னு கிடைக்கும். இப்போ மேலே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசிபி 150 மீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சி முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். 150 மீட்டர்ஸ்னால் 1000ல் 150 போச்சுன்னா எவ்வளோ ஒரு ரிமைனிங்கில் 1000 மீட்டர்ஸ் கொண்டாதானே 1 கிலோமீட்டர். இதில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 150க்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது 850. சரியா 850. அப்போ மீட்ரு வந்து எவ்வளோ வருது 50 அப்படின்னு வருது. இப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்க சிக்கு மட்டும் கேட்குறாங்க. அப்போது ஏ மைனஸ் சி எவ்வளோ வருது ஏ மைனஸ் சி பண்ணும்போது எக்ஸு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 50 அப்படின்னு கிடைக்குது. இப்போ எக்ஸும் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ வருது ரிமைனிங் 50. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 150/50 மீட்டர் பை செகண்ட்ஸா டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு 850. கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது 3 பண்ணால் 850 3ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ இங்கே வரும் 2 3 இருக்குது. திரும்ப இங்கே எத்தனை இருக்குது 2 3s are 6 ரிமைனிங் 2 7 3 8 3s are 24 28 பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 2 8 10 இங்கே ஒரு 3 இருக்குது 283.3 சம்திங் வருது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. By interchanging which two numbers the equation will be correct அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 × 3 divided by 6 plus 4 minus 8 is equal to 1. எனக்கு வந்து ஆன்சர் வந்து 1ன்னு கிடைக்கணும். சரிங்களா இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 × 8 and 9 மாற்றி பார்க்கணும். இப்போ 8 இங்கே வந்துருச்சுன்னா இங்கே 9 அங்கே போயிடுச்சுனாலுமே பெரிய வேல்யூ தான் கிடைக்கும். இங்கே என்ன இருக்கும் நான் 8 இங்கே சப்போஸ் போட்டோம்னா 3/6ன்னு போட்டால் இது நமக்கு பாயிண்டில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 3 இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது 4 3s are 12. அப்போ 12ஓட ப்ளஸ் 4 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் 16ஓட ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து 16 வருது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஆப்ஷனில் வராது. சரிங்களா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். 3க்கு பதிலாக 6 அப்ளை பண்ணாலுமே அந்த ஆப்ஷன் 11 அந்த மாதிரி 10 above வரும். சரிங்களா அதனால் இதுவுமே வராது. ஸோ அதனால் ஆப்ஷன் சியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 4 மாற்றணுங்கிறாங்க. இப்போ 9 × 3க்கு பதிலாக என்னது 4/6 ப்ளஸ் அதே போல் இங்கே என்னது 3 minus 8 is equal to 1. சரி இப்போ கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது இதில் 3 3 இருக்குது இங்கே 2 3 இருக்குது இங்கே கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது 2. அப்போ 2 3s are 6. அப்போ 6 + 3 எவ்வளோ 9 minus 8 is equal to எவ்வளோ 1. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே next question. X plus y plus z is equal to 0. Then what is the value of 1/x square plus y square minus z square plus y square plus z square minus x square plus 1/z square plus y square plus x square z square plus x square minus y square அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ முதல்ல இது எப்படி எழுதலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை டேக் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணலான்னா x plus y is equal to எவ்வளோ -z. ஓகேவா நமக்கு கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதுறேன். ஏன்னா இங்கே கேட்டிருக்காங்க 1/x square plus y square z squareன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இதை எழுதிக்கிறேன். அதே போல் இங்கே என்னாவது y plus z இதை எப்படி எழுதலாம் -xன்னு எழுதலாம். அதே போல் இதை வந்து என்ன பண்ணலாம் எக்ஸும் இசட் இங்கே வச்சுட்டு தனியாக அங்கே போணுச்சுன்னா ஒய் அங்கே வந்துடுமா. அப்போது இசட்டு ப்ளஸ் எக்ஸை இங்கே வச்சுட்டா -y கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ணலாம் இந்த இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ்ன்னு எடுக்கணும். சரிங்களா இது a² b² ஃபார்முலாவில் போடலாமா. அப்போது x² + y² + 2xy. சரிங்களா அதே மாதிரி தான் இங்கே xyக்கு பதிலாக இங்கே வந்து yzன்னு இருக்கும். இங்கே xyக்கு பதிலாக zyன்னு இருக்கும். இந்த மாதிரி 3 ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கணும். சரிங்களா எழுதி வச்சாலும் ஓகே நீங்கள் இமேஜினரியாக போட்டாலும் ஓகே டேரெக்டாக போட்டாலும் ஓகே தான். சரியா இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க 1/x² + y² minus z² அப்படிங்கிறாங்க. சரிங்களா இப்போ z²க்கு என்ன கிடச்சிருக்கு இதுதான் என்ன z². டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் தான் இந்த இடத்துல z² இருக்குது x² கிடைக்கும் y² கிடைக்கும். அப்போ z²க்கு என்ன எழுதலாம் இங்கே என்ன இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குன்னா இங்கே என்ன வரும் x² + y² + 2xy அப்படின்னு கிடைக்குமா. இப்போ இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போனால் என்ன வரும் 1/x² + y² minus x² minus y² minus 2xyன்னு கிடைக்கும். சரியா அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும் 1/-2xyன்னு கிடைக்கும். அதே போல் இங்கே என்ன இருக்கும் 1/-2yzன்னு கிடைக்கும். இங்கே என்ன இருக்கும்
minus 2zxன்னு கிடைக்கும். இதை முதல்ல கண்டுபிடிச்சு எழுத தெரிஞ்சா போதும். இதுக்கப்புறம் நீங்கள் எல்சிஎம் எடுத்தால் என்ன நல்லா பாருங்கள். இது எல்சிஎம் எடுத்தால் மேலே என்ன வரும்? எல்லாம் மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸில் இருக்கும்போது மேலே எல்சிஎம் எடுத்தாலும் எல்லாமே மேலே மைனஸில் தான் வரும். அப்போ மேலே வரும்போது எக்ஸு -x -y -zன்னு மேலே எழுதுவோம். இப்போ நியூமரேட்டரில் இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இதை முதல்ல டினாமினேட்டரை விட்டுருங்க. டினாமினேட்டர் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது நியூமரேட்டரை வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போது மைனஸ் இருக்குல்ல, மைனஸை காமனாக எடுத்துனா x + y + zன்னு கிடைக்கும். சரியா? அப்போ டிவைடட் பை டினாமினேட்டர் இருக்கட்டும். அது நம்ம வேறு மாதிரி எல்சிஎம் எடுத்து எழுதலாம். சரிங்களா? இப்போ மேலே x + y + zன்னு கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்? x + y + z = 0ன்னு கொடுத்துருக்கான். அப்போ நியூமரேட்டரில் 0ன்னு வந்தாலும் டினாமினேட்டரில் என்ன வந்தாலும் என்னது 0 தான் அதோட மதிப்பு. ஸோ இங்கே 0னா ஆன்சர் வந்து என்னது 0 தான். சரி, ஓகேவா? ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் டெல்லி இதான் கரெக்டான ஆன்சர். இந்த சம்மை வந்து இப்படி தான் சால்வ் பண்ண முடியும். ரொம்ப இதுக்கு லென்த்தாக போயிட்டு இருக்கும். நம்ம அதுக்காக டைம் கொடுக்க வேண்டாம். ஸோ ஷார்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோக்குள்ள ஷார்ட்டாக சால்வ் பண்ணுமோ அந்தளவுக்கு ஷார்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? The two lines ABCD intersecting a O, angle AOC, angle COB, angle BOD is equal to 270 degree, then AOC is அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது ஒரு 2 லைன் இருக்குது, இன்டர்செக்ட் ஆகுது ஓவில். சரியா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ABCDன்னு வச்சுக்கோங்க. AB இது சிடின்னு வச்சுக்கோமா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏஓசி என்னன்னு கேட்குறாங்க. ஏஓசி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா அது ஏஓசி அப்புறம் என்னதுக்கு சிஓபியா. சி இங்கே இருக்குது, இங்கே ஓ இருக்குன்னா சிஓபி, அடுத்து என்ன இருக்குது பிஓடி. ஓகேவா? அவங்க என்ன கேட்குறதுனா ஏஓசி தானே கேட்குறாங்க. ஏஓசி தானே கேட்குறாங்க. ஆங்கிள் ஏஓசி தானே கேட்குறாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ ரிமைனிங் வந்து எவ்வளோ சி மட்டும் எவ்வளோ கேட்குறாங்க. அப்போ இது மூணுமே வந்து 270னா இது 360ல் தானே வரும். அப்போ 360 - 270 எவ்வளோ வரும்? அப்போ ரிமைனிங் வந்து ஆங்கிள் ஏஓடி தான் அது. சரிங்களா? சி கிடையாது, டி. ஆங்கிள் ஏஓடி தானே கேட்குறாங்க. அப்போ வந்து 270ல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 90. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஓகே, next question. The batsman in his 13th inning makes a score 97 runs, thereby increasing his average score by 5. What is the average score after 30th inning அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பேட்ஸ்மேன் தனது 13வது இன்னிங்ஸில் 97 ரன்கள் எடுத்தார். அதன் மூலம் அவரது சராசரி ஸ்கோரை 5ஆல் அதிகரிக்கிறார். 15வது இன்னிங்ஸுக்கு பிறகு அவரது சராசரி ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ பேட்ஸ்மேனுங்கிறவங்க 13வது இன்னிங்ஸு மேக்ஸ் 97 ரன்ஸ். அப்போ 13வது ரன்னா அவன் 12வது ரன்ஸில் தான் அவன் வந்து இருக்கான். அப்போ இருக்கக்குள்ள இதை வந்து 12xன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு 12x ப்ளஸ் என்ன சொல்லியிருக்கான்? அப்போது 97 ரன்ஸில் இருக்கான் இஸ் ஈக்குவல் டு இப்போ அவன் என்ன பண்ணால் அந்த 12xை வந்து என்ன சொல்லுவான் x + 5ஆக மாற்றணும். அதாவது 5 இது ஆவரேஜ் ஸ்கோரில் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறான். அப்போது x + 5 இங்கே என்ன வரும்? இன்ட்டு 13th இன்னிங். சரிங்களா? இங்கே மறந்துடக்கூடாது. இங்கே வந்து இங்கே 13 போட்டுறக்கூடாது. இங்கே 13 போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். நல்லா கொஸ்டினை படிங்க. பேட்மேன் 13th இன்னிங் மேக் எ ஸ்கோர் 97, thereby increasing the average score. What is the after 30 inning? ஆஃப்டர் 30 இன்னிங் தான் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 30 இன்னிங் தான் இது வந்து பிஃபோர். சரிங்களா? அப்போது இப்போ 12x இங்கே என்ன வரும்? 97 அப்படியே வச்சுக்கலாம். இதை முதல்ல எழுத தெரிஞ்சால் போதும், நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். சரியா? அப்போ வந்து 13x ப்ளஸ் 13 5 மல்டிப்ளை பண்ணால் 65. சரியா? இப்போ என்ன பண்ணால் 65 இங்கே கொண்டு வந்துட்டு 12 அங்கே கொண்டு போனால் 12xா, 12 அங்கே கொண்டு போனால் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இங்கே 65ல் மைனஸ் பண்ணால் ஒரு 2 32ன்னு கிடைக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் 32ன்னு ஆன்சர் போட்டுருக்கூடாது. கொஷினை நல்லா படிங்க. இது வந்து எக்ஸோட வேல்யூ. இவங்க என்ன சொல்லுவாங்க? 13th இன்னிங் ஆஃப்டர் ஸ்கோர். இது 12க்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க 13th இன்னிங் ஆஃப்டர் தானே கேட்குறாங்க. அப்போ 32ஓட ஒரு 5 கூட்டணும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? x + 5ஆ. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு தான் நம்ம சொல்யூஷன் கேட்குறோம். அப்போ 32 + 5 எவ்வளோ? 37. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. In average age of 2 children in a family 12 years, average age of the father, mother, 2 children
30 years. If the father is 4 years elder than mother, find the age of father அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா ஒரு 2 குழந்தைங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பேரோடது எவ்வளோ இருக்கும்? 2 பேருக்கு வந்து 12னா சரியா, அப்போ வந்து ஆவரேஜ் ஏஜ் சொல்லி மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது? 24ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போது 4 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா 4 பேருக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 30னா 4 பேர் எவ்வளோ? 120. சரியா, அதில் சில்ட்ரன்ஸும் இருக்காங்க, பேரண்ட்ஸும் இருக்காங்க. அப்போ சில்ட்ரன்ஸ் வந்து 2 பேர் வயசை ஆட் பண்ணால் 24ன்னு கிடைக்கிது. ஸோ 24ல் 120 போச்சுன்னா 96. ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒய்ஃப் வந்து எக்ஸாக இருந்தால் ஹஸ்பண்ட் வந்து x+4 இருப்பாங்க. அப்போ ஃபாதருக்கு x+4, மதருக்கு எக்ஸு. சரியா, அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் ஃபாதர். அவங்களோட தந்தையின் வயதை கண்டறியும் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ தந்தையின் வயது என்னது? x+4. எக்ஸை கண்டுபிடிச்சி x+4ஓட நம்ம ஆட் பண்ணால் நமக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். அப்போ 2x ப்ளஸ் இங்கே 4 இங்கே போச்சுன்னா எவ்வளோ வரும்? 92ன்னு கிடைக்குமா? இந்த 4 இங்கே கொண்டு போனால் மைனஸில் வரும். அப்போ அதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது? இதில் பாதி வந்து 4, 46. அப்போ x is equal to எவ்வளோ? 46. அப்போ x is equal to இங்கே வந்து மதருக்கு 46னா ஃபாதருக்கு 46 + 4 எவ்வளோ வருது? 50 years. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Woman buys an item for 950 and sells for 1150. What is her percentage of profit in round off அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியரஸ்ட் இன்டீஜரில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 980 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறாங்க. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 150. எவ்வளோ வருது? 200 × 100. சரிங்களா? இப்போ பண்ணக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிச்சு. 950 ரூபா தாங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போது சாரி, இங்கேயும் கேன்சல் பண்ணால் இங்கே 100 அப்படி இருக்குது. இந்த 0 வச்சுக்குவோம். இங்கே எத்தனை வருது? 45 இருக்குது. இங்கே 17.5 இருக்குது. சாரி, இங்கே 19.5 இருக்குது. அப்போது 40 / 19 எவ்வளோ வருது? 400. சாரி, இங்கே ஒரு இது இருக்குல்ல, இங்கே 4 இருக்குன்னா அந்த 100 பண்ணால் 400 / 19. இங்கே எத்தனை 19 இருக்குது? 2 இருக்குது. சரிங்களா? 219 எத்தனை? 38. பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 119 இருக்குது. அப்போ வந்து 21 பாயிண்ட் சம்திங் வருது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A sum of rupees 9,000 is to be distributed among A, B, C in the ratio 4:5:6. What will be the difference A between C share அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது A, B, C அவங்களோட ஷேர் எத்தனை மொத்தம் ஆட் பண்ண எவ்வளோ வருது? 9, 10, 15 வருது. அப்போ 15x is equal to எவ்வளோ வருது? 9,000னா இப்போ ஒருத்தரோட ஷேர் என்னவாக இருக்கும்? சாரி, எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இங்கே 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 600 இருக்கும். அப்போ ஏவுக்கு வந்து 4னா இங்கே ஒரு 600 இன்ட்டு இங்கே ஒரு 600. இங்கே எவ்வளோ வருது? மல்டிப்ளை பண்ணால் 2400 மைனஸ் இது ஏவா? பி வந்து எவ்வளோ இருக்கும்? டேரெக்டாக நான் போட்டுடுறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த சம்மெலாம் நிறைய வாட்டி பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ வந்து 6 6 are 36. எவ்வளோ வருது ரிமைனிங்? 200 1200. ஆப்ஷன் டி இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி சம்முக்கெலாம் டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்பீட் நமக்கு முக்கியம், டைம் இருக்குது. ஸோ டைம் போகும். ஸோ அதனால் இதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுத்து நீங்கள் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த கிவன் சீரீஸ். சரிங்களா? இப்போ நம்பர் சீரீஸில் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு வரிசைப்படுத்துக்க மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ 67 இருக்கா, அடுத்து 68 இருக்கான், அடுத்து 64 இருக்கான், அடுத்து 91 இருக்கான், அடுத்து 75, அதுக்கப்புறம் என்னவா இருக்குது? 200. சரியா? இது முதல்ல டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எவ்வளோ வருது? 1 வருது. இங்கே அடுத்து என்ன வருது? 4 வருது. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? -4ல் இருக்குது. அடுத்து இங்கே எவ்வளோ வருது? ப்ளஸில் தான் வருது. எவ்வளோ வருது? இப்போ 64, 91. சரியா? 11ல் 4 போச்சுன்னா எவ்வளோ வருது? 7. இங்கே 8ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 27. அப்போ வந்து +27. சரியா? இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எவ்வளோ வருது? மைனஸில் வருதா? அப்போ 91, இங்கே ஒரு 25 எவ்வளோ வருது? ஒரு 15. 75ஓட ஒரு 15 ஆட் பண்ணால் தான் என்ன கிடைக்கும்? உனக்கு 90 கிடைக்குமா? அப்போ வந்து எவ்வளோ வருது? 16 சொல்லலாமா? இங்கே 16. அடுத்து இங்கே என்ன வருது? 175 இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ வருது? சாரி, 125 இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? இப்போ அடுத்து ஒரு நிமிஷம் பாருங்கள்.
இங்கே பாருங்கள், இதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியுது? இது வந்து என்ன இருக்கும்? இது வந்து 1 கியூபு, இது வந்து -2 ஸ்கொயர், இது என்னது 3 கியூபு, இது என்னது -4 ஸ்கொயரு, இது +5 கியூபு, அடுத்து என்னது 6 ஸ்கொயரு, மைனஸில் 6 ஸ்கொயர் பண்ணோம். 6 6 ஆர் எத்தனை? 36. அப்போ 36 200ல் 36 போச்சுன்னா எவ்வளோ வருது? இங்கே ஒரு 64, 164. ஆப்ஷன் டெல்லி இதான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. The income of a person 95,000 and his expenditure 75,000 in his income is increased by 18% and the expenditure is 12%, and what will be the person saving increase? ஒரு நபரின் வருமானம் 95,000 மற்றும் அவரது செலவு 75,000. அவரது வருமானம் 18% மற்றும் செலவு 12% அவர் அதிகரித்தால் அவருடைய சேமிப்பில் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க பேசிக்காக வாங்குறது எவ்வளோ? இன்கம் வந்து எவ்வளோ? 95,000. அவனோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 75,000. அவன் சேமிக்கிறது எவ்வளோ? 20,000. சரியா? எல்லாமே நான் டைரெக்டாக போட்டுட்டேன். இப்போது இன்கம் வந்து எவ்வளோ? 18% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 95ல் 18% இன்க்ரீஸ் ஆனால் 10% எவ்வளோ? 10% எவ்வளோ? 9,500. சரியா? அடுத்து 8% கண்டுபிடிக்கணுமா? அப்போ 950 × 8. அப்போ 950 × 8. 8 5s are 40. 72 எவ்வளோ வருது? 72 ஒரு 4 ஆட் பண்ணால் 76. இப்போ 7600. இப்போ 7600 00 11 எவ்வளோ வருது? அவனோடது 17100. அவனோட இன்கம் இவ்வளோது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? 18% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஒரு 18% இன்க்ரீஸ் ஆனால் எவ்வளோ? 17,100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போது ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? இங்கே வந்து எத்தனை? 100 12 9 10 11. அப்போது 1,12,100 ரூபாய் அவனுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சாரி, 1 லட்சத்திங்கிற பாருங்க, 95,000லேருந்து 1,12,100 ரூபாயாக அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனது 17,100 ரூபாய். இது வந்து அடுத்து என்னது? எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 12% இன்க்ரீஸ். 10% வந்து எவ்வளோ? 10% 7,500னா அதில் 2% எவ்வளோ? 2% எவ்வளோ? இது 0 கேன்சலாம். 750 × 2 எவ்வளோ? 1,500. சரியா? 10% வந்து பார்த்திங்கன்னா 7,500. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2% கேட்குறாங்க. 2% எவ்வளோ? 1,500. சரியா? 00 10 இது எத்தனை? 8 8 9 9,000. அப்போ 9,000 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 9,000னா இங்கே ஒரு 9 10 14 8 8400. சரியா? இப்போ இவ்வளோ இது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து 84,000 100. சரிங்களா? 12ல் 4 போச்சுன்னா 8. அப்போ 10ல் 28,100 அப்படிங்க இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 20,000லேருந்து சேவிங்ஸ் எவ்வளோ வருது? 28,100. இப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எவ்வளோ வருது? 8,100 டிவைடட் பை 20,000 இன்ட்டு 100. 100னா இந்த 0 கேன்சல் ஆகிடும், இங்கேயும் கேன்சல் ஆகிடும். இது பண்ணால் எவ்வளோ வருது? 40. சரியா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே ஒரு 0 வருது. 40 81னா 40.25ன்னு வருதா? 1/2ன்னு வரும். ஸோ ஓகேவா? 40.5. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சீக்கன் 45 tan 60 டிகிரி ஈஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீக்கண்ட் எவ்வளோ வருது? சீக்கண்ட் வந்து √2 - √3. அப்போ ஈஸ் ஈக்குவல் டு டிகிரி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ √2 - √3 என்ன பாருங்கள்? ஆப்ஷன்ஸில் எதுவும் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மைனஸ் சீக்கண்ட் தானே, எப்படி வேணாலும் மாற்றி எழுதலாம்ல, ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ -√3 + √2. சரியா? ஆப்ஷன் இருந்தது, ஆப்ஷன் இங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். ஸோ எப்படி எழுதினாலும் கரெக்டு தான். சரியா? Okay, next question. The linear equation has solution -2, 2, 0, 0 and 2, -2. Then
then it is form of அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நேரியல் சமன்பாட்டில் தீர்வுகள் -2, 2, 0, 0 மற்றும் 2, -2 இருந்தால் அது எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ வந்து ax + by + c = 0 இந்த ஃபார்முலாலாம் முதல்ல சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த ஃபார்முலா சால்வ் பண்ணும்போது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ 3 வேல்யூ கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்குவோம், -2 அடுத்து வந்து 2, -2 அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ -2ங்கிறது பொறுத்த வரைக்கும் பாருங்கள், -2, 2 இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம். சாரி, இது வந்து என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாம், இது ஒய்னு வச்சுக்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு இது சப்ஸ்டிட் பண்ணும்போது -2a அடுத்து என்ன இருக்கும், ப்ளஸ் என்னது 2b + c = 0ன்னு வரும். அடுத்து என்ன இருக்குது, 2, -2 இருக்குது. அப்போ 2, -2 இருக்கும்போது இங்கே என்ன வரும், 2a - 2b + c = 0 அப்படின்னு வருது. இங்கே அடுத்து பாருங்கள், c 0, 0 இருக்குது. அப்போ புட் வந்து என்னது, c = 0 நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே 0 வந்தால் இங்கே 0 தானே வரும். இப்போது 2a - 2a + 2b + 0 c க்கு பதிலாக 0 சொல்லி 0 பண்ணால் இங்கே என்ன வரும், 0 அந்த சைடு போனால் இங்கே என்ன வரும், -2a + 2b = 0ன்னு வருமா. அப்போ -2a = என்ன வரும், -2bயா. அப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும், அப்போ a = bன்னு வரும். அதே போல் இந்த ஃபார்முலா பாருங்கள், இது இங்கே போணுச்சுன்னா என்ன வரும், 2a = 2b. அப்போ a = bன்னு வரும். அதே ஃபார்முலாவில் என்ன பண்ணலாம், இப்போ ஏக்கு பதிலாக என்ன பண்ணலாம், பிக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ என்ன பண்ணலாம், a எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் நம்ம, இப்போ வந்து எக்ஸு ப்ளஸ் அடுத்து என்னது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது, இங்கே ஏன்னு போட்டுக்கலாம். இங்கே என்னவா இருக்குது, ஒய். இப்போ அடுத்து என்ன இருக்குது, ப்ளஸ் c = 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து x + y இப்போ இதை காமனாக எப்படி எழுதலாம், இப்போ c = 0னா இது எக்ஸு, இது ஒய் = 0. ஓகேவா, இந்த ஃபார்மெட்டில் எழுதலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. சரிங்களா. Okay, next question. In examination of 100 marks, the students obtained 35 marks and failed by 5 marks. If another student wants to score 50% more than passing mark, how many marks will score to have அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒருத்தர் என்ன பண்ணுறான், 35 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிட்டான், 5 மார்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தால் பாஸ். அப்போ பாஸ் மார்க் எவ்வளோ, 40. இப்போது இன்னொருத்தன் என்ன பண்ணியிருக்கான், 50% மோர் தென் த பாசிங் மார்க். அப்போ 40% தான் சார், 40 மார்க்கு தான் வந்து என்னது பாஸ் மார்க்னா, இதில் 50% அதிகமாக எடுத்திருக்கான். ப்ளஸ் 50, இதில் பாதி எவ்வளோ, 20 ஆட் பண்ணால் எவ்வளோ, 16. ஸோ பாசிங் ஹவு மெனி மார்க்ஸ் வில் ஹாவ் டு ஸ்கோர்னா சொல்லியிருக்கும் போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். மொத்தம் 60, அவன் எடுத்திருக்க மார்க் 60. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லுங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ₹5,750 for 1 year, 16% per annum, compounded yearly and compounded half yearly அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ காம்பவுண்டட் இயர்லிக்கும் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லிக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ காம்பவுண்டட் இயர்லினா இப்போ 1 இயருக்கு என்னது 60%, இப்போ 1 இயருக்கு 16%. அடுத்து இந்த காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்றாங்க. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லினா இதில் பாதி எவ்வளோ, 8%. இப்போ பர்சன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8, அந்த இயரை வந்து ஹாஃப் இயர்லினா 2ஆக பிரிச்சுக்கணும். அதுக்கு வந்து n நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து 2 அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா. அப்போது 2னா x + y + xy/100 இந்த ஃபார்முலாவில் போடலாமா. இந்த ஃபார்முலாவில் போட்டால் என்ன வரும், இங்கே 8 + 8 + 64/100 இப்படி வரும்போது 8 8 16 + 64ங்கிறது 64/100 0.64ன்னு எழுதிக்கலாமா. அப்போ 0.64னா டிஃப்ரென்ஸ் பண்ணுங்க எவ்வளோ வருது, சாரி 16.64 - 16 வருதா. இப்போ எவ்வளோ வருது டிஃப்ரென்ஸ், எவ்வளோ 0.64. அப்போ 0.64 தான் என்னது 5750 /100. சரியா, இதுதான். இதை எழுத தெரிஞ்சால் போதும், நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அதோட டிஃப்ரென்ஸ் தானே கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸோட பர்சன்டேஜ், சாரி அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, அப்போ 0.64. சரியா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.64 எப்படி எழுதலாம்னா 64 / 1 2 3 4. சரியா, 1000 வருதா, ஈஸி ஈக்குவல் டு எவ்வளோ வருது, சாரி இன்ட்டு
சாரி இன்ட்டு 5750 சரியா. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. இதில் 100 இன்ட்டு 10 எழுதலாமா. இதில் 1/4 எவ்வளோ வருது, இதில் 1/4 எவ்வளோ, ஒரு 4 இருக்குது, பேலன்ஸ் 2 எத்தனை, 6 4s are 24. இதில் எவ்வளோ 25 சரியா. இதில் பாதி எவ்வளோ வருது 8, இதில் பாதி 5 சரியா. இப்போ என்னது 125 கிடைக்குதா. இப்போ 25னா இங்கே இதை கேன்சல் பண்ணலாமா, 25 இங்கே அடித்தா 2 25 இருக்குது, பேலன்ஸ் எவ்வளோ 23. அப்போது இப்போ என்ன வருது 8 இங்கே என்ன இருக்குது 8 23 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ, 8 3s are 24, பேலன்ஸ் 2, 8 8 16 17 18 டிவைடட் பை 5 பண்ணால் எவ்வளோ வருது, 3 5s are 15, பேலன்ஸ் எத்தனை 6 5s are 30, ரிமைனிங் 4னா 2 வருது, சாரி 8 வருமா, 8 வருமா. ஸோ அதனால் 36.8 ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. A sum of money sufficient M wages 20 days, N wages 30 days for how many same amount of money sufficient to pay both அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் LCM எடுத்து சால்வ் பண்ணால் போச்சு ஓகேவா. 20 இவன் 30, LCM எடுத்தால் எவ்வளோ 60, இவன் வந்து 3 இங்கே 2, அப்போ 60/5 டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ வருது, டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்கணும்னா 5 60 டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ வருது 12 days. ஸோ ஓகேவா, மேலே வந்து டோட்டல் ஒர்க் வந்து 60 சரியா. எடுத்து கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது 12 daysன்னு வருது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A running speed of 60 km per hour train passed through 1.5 km long tunnel in 2 minutes. What is the length of train அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 16 km per hour சொல்லுங்க மேலே இருக்குது, இங்கே என்ன இருக்குது ஆப்ஷன்ஸில் எல்லாமே மீட்டர் பை செகண்டில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 16 வந்து என்ன பண்ணலாம், கிலோமீட்டர் ஹவர் வந்து மீட்டர் செகண்டாக வந்து 5 × 18 மாற்றலாமா. இங்கே என்ன பண்ணலாம், ஒரு 3 இருக்குது, இங்கே 3 3 இருக்குது, அப்போ 150 டிவைடட் பை 3ன்னு வருமா சரியா. அப்போ ட்ரெயின் வந்து இத்தனை மீட்டர் பை செகண்ட்ஸ், கிலோமீட்டரில் வரலதை மீட்டர் பை செகண்ட்ஸாக மாற்றுறதுக்கு சரியா. இப்போ 1.5 km லாங் டனல் 2 minutes அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 minutesங்கிறத வந்து 120 secondsன்னு வருமா. அப்போ லாங் டனலை வந்து 1.5னா லாங் டனலில் இது பண்ணுறேன். அப்போ ட்ரெயின் வந்து ட்ரெயினோடதும் வரணும். அப்போ வந்து 1.500 ப்ளஸ் லாங் டனலா, சாரி இல்லை ட்ரெயினா. அப்போ வந்து என்ன கேட்குறாங்க, லென்த் ஆஃப் த ட்ரெயின் தானே கேட்குறாங்க. இதை முதல்ல இப்படி எழுதிட்டு அவங்க அடுத்து என்ன கேட்குறாங்க, இப்போ 150 இன்ட்டு இதை கேட்குறாங்களா இருக்கு, சாரி இது வந்து 50/3. அப்போ 50/3னா ஸ்பீட் இன்ட்டு டைம் தானே. அப்போ 50/3 இன்ட்டு எவ்வளோ வருது 120யா. இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது DST. இந்த ஃபார்மேட்டில் எழுதுவோமா. இப்போது 3னா எவ்வளோ வருது 40. அப்போ எவ்வளோ வருது 2000 is equal to 1500 ப்ளஸ் L. இப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எவ்வளோ வருது, லென்த் ஆஃப் த ட்ரெயின் எவ்வளோ வருது 500 மீட்டர். ஆப்ஷன் பாம்பே பி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. Next question. A boy walks south of 25 meters and then reaches the pole. Then he turns left and walks 12 meters and then turn right, walks the 5 meters, the shortest distance to the pole from current location. அப்போ கரண்ட் லொக்கேஷனுக்கும் போலுக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறாங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் இது டேரக்ஷன் டிஸ்டன்ஸ் சம் சரிங்களா. இப்போ வந்து என்ன சொல்லலாம், பாய் வாக் 25 meters ஏன்னா சவுத்தை நோக்கி நடக்கிறான். அப்போ 25 meter சவுத்தை நோக்கி நடக்கும்போது இந்த சிம்பிள் போடுவோமா. அது என்ன சொல்லலாம், ரீச் த போல். இதுதான் அந்த போல், பீன்னு வச்சுக்கிறேன், இதுதான் அந்த போல் சரியா. இங்கேருந்து அவன் என்ன பண்ணுறான், டேர்ன் லெஃப்ட் அப்படிங்கிறான். அப்போ இங்கே போயிட்டு இங்கே தானே லெஃப்ட் வரும், லெஃப்ட் வாக்ஸ் 12 meters சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு ரைட் எடுக்கிறான், ரைட் எடுத்து ஒரு 5 meters வரான் சரியா. அப்புறம் வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், த கரண்ட் லொக்கேஷன். இதான் கரண்ட் லொக்கேஷனுக்கும் போலுக்கே வரும். இங்கே 12 5 மறுபடியும் பித்தாகரஸ் ட்ரிப்ளஸ் தான் வருது. 12 5னா என்ன வரும், மினிமம் டிஸ்டன்ஸ் என்ன வரும் 13. இப்போ இங்கே 13, இங்கே தான் பண்ணு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இதுதான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த அமௌண்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 4800 at the rate of 5% in 2.5 years will be அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னது 4800, அந்த 4800 இன்ட்டு 5 இன்ட்டு 2.5 டிவைடட் பை 100 சரிங்களா. 4800 இன்ட்டு 2.5 years 5% the rate of interestனா
இங்கே என்ன பண்ணலாம், ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். சரிங்களா, இதை இங்கே இந்த பண்ணால் பாயிண்ட் எடுத்துருமா, இந்த ஜீரோ கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துடலாமா, 25ன்னு வருமா. இப்போ அடித்தா இங்கே எத்தனை 2 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இங்கே 2 5, இதை அடித்தா எத்தனை 24. அப்போ 24ம் 25யும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது, 25 × 24 பண்ணால் எவ்வளோ வருது 100 ப்ளஸ் எத்தனை 25 × 2 எவ்வளோ 50, ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 600. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த ப்ராடக்ட் ஆஃப் த numbers whose HCF and LCM 8 and 40. இப்படி ப்ராடக்ட்னா அதை மல்டிப்ளை தான் பண்ணணும். 8 4 சார் எத்தனை 32வா 320. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. Shia has to find the ratio between the duplicate ratio of the two numbers and triplicate ratio of the number if the number is அப்படிங்கறாங்க. Duplicate ratio and triplicate ratio அப்படி சொல்றாங்க. Duplicate ratio னா இங்க 4/5 the whole square is equal to 4/3 the whole cube தான் triplicate ன்னு சொல்லுவாங்க. அப்போ 4 square னா 4 4s are 16, 5 5s are எத்தனை 25. இது எவ்வளவு 4 4s are 64 divided by இது எத்தனை 3 3 சாரி இங்கே வந்து 5வா 5 5 சார் எத்தனை 25, இதோட ஒரு 5 ஆட் பண்ணால் 120 சார் மல்டிப்ளை பண்ணால் 125, இதை கேன்சல் பண்ணால் 5, இது எத்தனை 4. அப்போ வந்து இங்கே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5/4ன்னு கிடைக்கும். சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். which two signs should be interchanged to make the given equation is correct அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ டிவைட் அண்ட் ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 17க்கு பக்கத்தில் தான் ப்ளஸ் இருக்குது. பெரிய நம்பரை ஏதாவது இதை ஷார்ட்டேஜ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ப்ளஸ்ஸையும் டிவைடையும் தான் மாற்றி பார்க்கணும். சரிங்களா, அப்போ வந்து 459 டிவைடட் பை 17 அப்படிங்கும்போது இந்த இடத்துல டிவைடும், இந்த இடத்துல என்னது ப்ளஸ்ஸும் போட்டுப்போம். சரியா, அப்போ டிவைட் பண்ணும்போது இது எத்தனை ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் படி டிவைட் தான் பண்ணணும். ப்ராக்கெட் எதுவும் இல்லை, அதுக்கப்புறம் ஆஃபும் இல்லை, அதுக்கடுத்து என்ன இருக்குது டிவைடு தான் இருக்குது. அப்போ வந்து 2 7 சார் எத்தனை 34, ரிமைனிங் எத்தனை இருக்குது 34னா 17 17 34, அங்கே ஒரு 6 இங்கே ஒரு 11 இருக்குது. அப்போ வந்து எத்தனை 7 வருமா 27 வரும். இப்போ 27 இன்ட்டு எத்தனை வருது இன்ட்டு 12, அடுத்து என்னது ப்ளஸ் 72வா ப்ளஸ் 72 மைனஸ் 47. அப்போ இங்கே பண்ணால் எவ்வளோ வருது 54 ப்ளஸ் இது எத்தனை 27 4 12 எத்தனை 324. சரியா, 324 அதோட ஒரு 72 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 6 9 396. அப்போ 396 மைனஸ் ஒரு 47 மைனஸ் ஒரு 47 பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், இங்கே 16 16ல் 7 போச்சுன்னா எவ்வளோ இங்கே 9ன்னு வரும். சரியா, அடுத்து இங்கே எத்தனை இருக்குது 8 இருக்குமா, 8ல் 4 போச்சுன்னா 4, இங்கே 349. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 349 இஸ் ஈக்குவல் டு 349 வருது. LHS இஸ் ஈக்குவல் டு RHS. சரிங்களா, ஓகே. Okay, last question. The area of equilateral triangle is 25 under root 3 centimeter squared, then perimeter is அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா இதோட ஃபார்முலா என்னது, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் root 3 divided by 4 is equal to எவ்வளோ 25 root 3 centimeter square. இதோட பெரிமீட்டர் என்னது 3a. சரிங்களா, இப்போது ரூட் 3யும் கேன்சல் ஆகிடுச்சு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது 100ன்னு வருது. அப்போது வந்து 100னா இது வந்து என்னது ஏ ஸ்கொயரில் இருக்குது. ஸோ 100னா இது என்னவாக இருக்கும், ஏ வந்து எவ்வளோவா இருக்கும் 10ஆக இருக்கும். அப்போது ஏக்கு பதிலாக என்ன இங்கே 3 × 10 பண்ணால் எவ்வளோ வருது 30. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.